வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்ய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமென ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு வீட்டிற்கே குழாய் மூலம் சுத்தமான குடிநீரை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் நல்ல குடிநீர் கிடைப்பதே அரிதாக மாறி வருகிறது. குறிப்பாக அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை தொகுதிகளில் கடந்த சில மாதங்களாக இப்பிரச்சினை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தேங்காய்த்திட்டு நயினார் மண்டபம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ளதால் அவற்றை அகற்றிவிட்டு புதிய குழாய்களை அமைக்க வேண்டும். அரசு சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் மூலம் 20 லிட்டர் தண்ணீர் 7 ரூபாய்க்கு வழங்குவது போல வீடுகள் வரை சுத்தமான குடிநீரை விநியோகிக்க வேண்டியது அரசின் கடமையாகும். நிலத்தடி நீரை நன்னீராக கொண்டு வருவதற்கும் கடல்நீரை குடிநீராக மாற்றுவதற்கும் புதிய தொழில்நுட்பங்கள் தற்பொழுது வந்துவிட்டன. அத்தகைய நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்களை வரவழைத்து அடுத்த கட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரா பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்க நைஜீரியா செல்லும் புதுச்சேரி வீரருக்கு முதல்வர் ரங்கசாமி ரூபாய் 1 லட்சம் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு கஸ்தூரிபாய் நகரை சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் மாற்றுத்திறனாளி இளைஞரான இவர் தேசிய அளவிலான பாரா பேட்மிண்டன் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். இவர் நைஜீரியா நாட்டில் வரும் செப்டம்பர் 30 தொடங்கி அக்டோபர் 5 வரை நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச பாரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார். இவரை ஊக்குவிக்கும் வகையில் அவரது பயணத்திற்கு ஆகும் செலவிற்காக புதுவை முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சத்துக்கான காசோலை முதல்வர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவை வளாக அலுவலகத்தில் வழங்கினார். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற 2 நாள் பயிற்சி மருத்துவ முகாமை சுகாதாரத்துறை இயக்குநர் சேவேல் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் 2 நாள் பயிற்சி கருத்தரங்கம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் நேற்று துவங்கியது. கருத்தரங்கை சுகாதாரத்துறை இயக்குநர் சேவேல் துவக்கி வைத்தார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூத்த ஆலோசகர் புரோச்சி சிங், திட்டப்பணி தலைவர் ராகுல் யாதவ் ஆகியோர் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளித்தனர். மாநில சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு அதிகாரி சந்திரமோகன் RCH செயலியின் பயன்பாடுகள் குறித்து பயிற்சி அளித்தார். கருத்தரங்கில் கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்வது முதல் பிரசவ காலம், குழந்தை பராமரிப்பு, பிரசவ பின்கால கண்காணிப்பு, கருத்தடை சாதனம் உபயோக கிப், பிறந்த குழந்தைகளை 2 ஆண்டுகள் வரை வீட்டில் சென்று கண்காணிப்பது உள்ளிட்டவற்றை மத்திய அரசின் RCH கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தை ஆரோக்கியம் 2.0 திட்டத்தின் செயலி மூலம் கணினி முறையில் பதிவு செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த செயலியில் பதிவு செய்வதன் மூலம் சேவைகளை தொடர்ந்து கண்காணித்து கவனம் செலுத்துவதால் தாய் மற்றும் குழந்தை இறப்புகளை குறைக்க முடியும். கருத்தரங்கில் காரைக்கால், ஏனாம் பிராந்திய துணை இயக்குநர்கள், தரவு மேலாளர்கள் மற்றும் புதுச்சேரி ஆரம்ப சுகாதார மையத்தின் டாக்டர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் ஆனந்தலட்சுமி செய்திருந்தார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை புலாசா ஒரே மீன் 29,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. மீனவர்களின் ராஜா என்று அழைக்கப்படுவது அரிய வகை புலாசா மீன். ஆந்திர மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. அதிக சுவை மற்றும் புரதச்சத்து மிக்க இந்த மீன் எப்பொழுது பிடிபட்டாலும் அதிக விலை போகும். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்று படுகையில் இன்று 2 புலாசா மீன்கள் கிடைத்தன. இதில் 1.5 கிலோ ஆண் மீன் 29,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. இதுவரை நடந்த ஏலத்தில் இதுவே அதிகபட்ச தொகையாகும். அடுத்து 1.4 கிலோ எடையிலான பெண் மீன் 28,000 ரூபாய்க்கு விலை போனது. மற்றொரு மீனவர் வலையில் சிக்கிய பாண்டு கப்பா என்ற மீன் 16,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. குடிசை மாற்று வாரியம் மூலம் மணவெளி தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தவணை தொகை பெருமானி சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணப்பித்த மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 24 நபர்களுக்கு 2வது மற்றும் 3வது தவணை தொகையாக மொத்தம் ரூபாய் 7.60 லட்சம் மானிய தொகைக்கான அரசாணைகளை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பாஜக தலைவர்களை அவமதிப்பு செய்த காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீனியர் எஸ்பி கலைவாணனிடம் பாஜக மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் நிர்வாகிகள் புகார் அளித்தனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகார் மனுவில் பிரதமர் நரேந்திர மோடி தாயாரை விமர்சனம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஊர்வலம் நடந்தது. அதற்கு காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் காங்கிரஸ் அலுவலகத்தில் பாஜக தலைவர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகளை பொது அமைதிக்கு சீர்குலைக்கும் வகையில் காணொலி மூலம் வெளிப்படையாக பேசி அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதில் எங்கள் கட்சியினரை அவமதித்தும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மக்களிடம் விரோதம் மற்றும் கலவரம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. அப்பொழுது நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, பிரியா, துணைத் தலைவர் தனலட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், குப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் யாருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலக அறிவிப்பில், தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது. இச்சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று வார இதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை செய்தியாக வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது. இதுபோன்ற வதந்திகளை பரப்பும் ஊடகத்தின் பொய் செய்திகளை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் யாருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. நகராட்சி மற்றும் கொம்யூன் ஊழியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் உள்ளாட்சி நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக முடங்கியுள்ளது. அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை முன்பு 10வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலாளர் முதல் கடைநிலை ஊழியர்களான துப்புரவு பணியாளர்கள் வரை ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒட்டுமொத்தமாக பணிகள் ஸ்தம்பித்துள்ளது. குறிப்பாக பிறப்பு, இறப்பு, திருமண சான்று, பதிவு சான்று பெற முடியாமல் பொதுமக்கள் அல்லாடி வருகின்றனர். இதனால் உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கு 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கு மாணவர்கள் பாட விருப்பங்களை தெரிவிக்க வரும் 12ஆம் தேதி வரை காலக்கெடுவை சென்டாக் நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கு முதல் சுற்று கலந்தாய்வு முடிவில் காலியாக உள்ள இடங்களை 2வது சுற்று கலந்தாய்வு மூலம் நிரப்ப மாணவர்கள் தங்கள் பாட விருப்பங்களை கடந்த 27ஆம் தேதி முதல் நேற்று 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சென்டாக் இணையதளத்தில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் மத்திய மருத்துவ கலந்தாய்வு கமிட்டி வெளியிட்டுள்ள மாநில கலந்தாய்விற்கான திருத்தப்பட்ட அட்டவணை அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான 2வது சுற்று கலந்தாய்விற்கு மாணவர்கள் பாட விருப்பங்களை சமர்ப்பிக்க காலக்கெடு வரும் 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்டாக்கில் முதல் சுற்று கலந்தாய்வில் சீட் ஒதுக்கப்பட்டு கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் பறிமுதல் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட இடத்தை திரும்ப பெற விரும்பினால் 11ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் டேஷ்போர்ட் மூலம் தங்கள் விலகல் கடிதத்தை சமர்ப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 21 பேருக்கு மாநில நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள், முதலமைச்சரின் சிறப்பு விருதுகள், கல்வி அமைச்சரின் பிராந்திய விருதுகளுக்கு இந்த 21 பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ராதாகிருஷ்ணன் விருது தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நித்யா,
காரைக்கால் டிஆர் பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அன்பு செல்வி, முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் ஸ்ரீராம், கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ரமேஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதல்வர் சிறப்பு விருது மொழி பிரிவில் புதுச்சேரி கல்வே கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ஜஸ்டின் ஆரோக்கியதாஸ், வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் பத்மாவதி, திருக்கனூர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கற்பகம்பாள், சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வள்ளி, வி தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பாரதி ரோஜா, காரைக்கால் வடமரைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ரஹமத் துனிசா, கல்வி அமைச்சர் வட்டார விருது சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி கலைப்பிரிவு ஆசிரியர் ஆனந்தராஜு, முத்தியால்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலமுருகன், எல்லைப்பிள்ளை சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆர்த்தி, தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா, பிள்ளைச்சாவடி வரதன் அரசு நடுநிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் சுப்பிரமணியன் என்கிற சுரேஷ், வி மணவெளி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ராஜ திலகம், முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் தேவகுமாரி, காரைக்கால் வடமரைக்காடு காமராஜர் அரசு உயர்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பிரதாப், கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வேஸ்வர மூர்த்தி, மாஹி பல்லூர் வி.என். புருஷோத்தம்மன் அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் ஸ்நேகப்பிரியா, ஏனாம் ராஜீவ்காந்தி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கமடி பிரபாகர ராவ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோயில் வீதிக்கு ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சீரிய முயற்சி எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மணவெளி தொகுதியில் உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோயில் வீதிக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் புதுக்குப்பம் கிராமத்தில் பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மிலாது நபி தினத்தை முன்னிட்டு வரும் 5ஆம் தேதி ஜிப்மரில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமில்லாமல் வெளிமாநிலங்களில் இருந்தும் நோயாளிகள் தினசரி சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்நிலையில் மிலாது நபியொட்டி வரும் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் வரும் 5ஆம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், எனவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறும், எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகள், சாராய கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிலாடி நபி தினத்தை முன்னிட்டு வரும் 5ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகள் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மது கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னை வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த குமாரபாளையத்தில் கடந்த மாதம் பைக் திருடு போனது. இது தொடர்பாக திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பைக்கில் வேகமாக வந்த நபரை மடக்கி விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் சென்னை வெள்ளனூர் பச்சினை கோவில் தெருவை சேர்ந்த மணிமாறன் என்பதும், அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.